லைஃப்பில் நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அந்த விஷயத்த நம்ம பண்ணவே மாட்டோம். ஏன்னா வந்துட்டு நம்ம மற்றவங்கள பற்றி தான் யோசிப்போம். அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்களோ, நம்மளை என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்தே நம்ம அந்த விஷயத்த பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் நானும் வந்துட்டு போன இயரே நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பெருசாக வீடியோஸ்லாம் போட்டிருக்க மாட்டேன். ஃபேஸ்லாம் காட்டியோ இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுத்தோ நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். மற்றவங்கள பற்றி யோசிச்சே நான் பாதி நேரமே வேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேல் அப்படி கிடையாது. இனிமேல் வந்துட்டு நிறைய வீடியோஸ் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை யாருக்கெல்லாம் வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது சாங்ஸ் கேட்டுகிட்டே குக் பண்ணுறதுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் வந்துட்டு இந்த சாங்ஸ்லாம் கேட்டுட்டு குக் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் வீட்டில் யாரும் இல்லாதப்போ சாங்ஸ் கேட்டு குக் பண்ணுறது நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால எடிட்டிங்லாம் எனக்கு பெருசாக வராதுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் எடிட் பண்ணி பழகிக்கிறேன். என்ன வீடியோனா, காலேஜ் போயிட்டு வந்து என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு டின்னர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஆஃப்டர்நூனே யோசிச்சு வச்சுட்டேன். ரசம் தான் பண்ணணும், ரசம் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் ரசம் பண்ணி கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுட்டு அதுக்கு தொட்டுக்க வந்துட்டு அப்பளம் பொரிச்சிட்டேன். இதுதான் வந்துட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர். உங்களுக்கெல்லாம் என்ன டின்னர் பண்ணால் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.